பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கப்பல் பிரயாணத்திலே அவரோடு கூட மொத்தம் 276 பேர் பயணித்தார்கள். இவர்கள் பிரயாணம் செய்த கப்பலின் மேல் கடுங்காற்று மோதவே கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினாலே இனியும் தப்பி பிழைக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை முழுவதுமாக அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. 14 நாட்களாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அது என்ன தெரியுமா? அந்த பவுலோடு கூட பிரயாணம் செய்த அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அந்த தேவனுடைய வார்த்தையின்படியே பவுலோடு பயணித்த அனைவருமே காப்பாற்றப்பட்டார்கள். அன்பரே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ? அன்றைக்கு பவுலுடைய கப்பலின் மேல் மோதின கடுங்காற்றை போல, கொந்தளிப்பை போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற பயணத்தை மேற்கொண்டிருக்கிறதோ? எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் உங்களையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தம்முடைய நல்வார்த்தையை, உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பவுலுடைய கப்பல் பிரயாணத்திலே அவருக்கு தயவு பண்ணின தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற அலைகளை அடக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் தயவு பண்ணும்படிக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்வீராக. உன்னதமானவர் தம்முடைய மறைவிலே, தம்முடைய சர்வ வல்லவரின் நிழலிலே உடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.